டெல்டா சொன்னாலுக்கு வணக்கம். நான் உங்களை வந்து உங்கள் சாலை காட்டு யூடியூப் சேனல். இப்போ வண்டர் ஜூ தான் இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் மேபி ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க சிறுத்தை. ஏறி உள்ள இறங்கு வரும் போனி எல்லாம் வரும் திங்கிறதுக்கு. எதுக்கும் கேமரா ரெடி பண்ணி வச்சுக்கோ. உனக்கு ஷேர் நிறையா வரும். ஒரு பெரிய கண்டென்ட்ஸுக்கு போதும். இது ஒரு சிறுத்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு. இங்கே உள்ள சிறுத்தை எந்திரிச்சிட்டாங்க. ஒரு நேரமாக பார்த்துட்டு இருந்தோம், எந்திரிக்கவே இல்லை. இப்போதான் எந்திரிக்கிறாப்புல, நல்லா தூங்கிட்டாப்புல போல. பாருங்க, பூனை மூஞ்சி மாதிரியே தான் இருக்கு. இது அப்படியே பார்க்கறதுக்கு பெரிய பூனையா இருக்கும்ல, அது மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி அன்னைக்குன்னா எல்லாம் உள்ள ஃபுல்லா டேபிள் மாதிரி அடிச்சு போட்டுருக்காங்க. இந்த புலி சிறுத்தை இது எல்லாமே படுத்து தூங்குற மாதிரி அவங்களே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பூனை தான் அது. பூனை மாதிரியே இருக்கு பாருங்க மூஞ்சி. என்னங்க அங்கிட்டு நடந்துட்டே இருக்கான்னு தெரியல. போக வேகத்தை கூட்டுறான் நடக்கிறது. பாருங்க, இன்னும் சாப்பாடு வைக்கல போட்டிருக்கு. எல்லாரையும் சாப்பிடறதுக்காக பார்த்துட்டு இருக்கான். மகிழினி இங்க வாங்க. பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைவர் தான் இது. இங்கே உள்ள விலங்குகள் ஃபுல்லாகவே முக்கால்வாசி வந்து எல்லாமே சோம்பேறியாகவே இருக்குங்க. ஸோ இந்த சூழலே வளர்த்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு கட்டுமானம், அதாவது ஒரு ரவுண்டுக்குள்ளே வச்சு கட்டி போட்டு வளர்க்குறதால. இது பாருங்க, வெள்ளை புலிங்க. இது வெள்ளை புலி ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒன்று படுத்து தூங்கிட்டு இருக்கு, இன்னொன்று கீழே படுத்து கிடக்கு. இங்கே உள்ள புலிகள் ஃபுல்லாக மேக்ஸிமம் இதே மாதிரி தூங்கிட்டு தாங்க இருக்குது ஃபுல்லாக. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக அவங்களோட இந்த வேட்டையாடி சாப்பிட்றதுன்றதை மறந்துருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட சூழலில் தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே உள்ள விலங்குகள் ஃபுல்லாகவே எல்லாமே அடைச்சி போட்டு வளர்க்குறதுனால அந்த பரிணாமம் ஃபுல்லாக அவங்களுக்கு கண்டிப்பாக இறந்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு பரிணாமமே இவங்களுக்கெல்லாம் இருக்காது இப்போதைக்கு. ஸோ அப்படியாப்பட்ட சூழலில் தான் இவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாருங்க, வெள்ளை புலின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வெள்ளைப்புலி அஸ்ஸாம், வங்காளம், பீகார் இந்த மாதிரியான மாநிலங்களில் தான் அதிகமாக காணப்படுதான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து வெள்ளைப்புலி காணப்படுறது ரொம்பவே அரிது தான். ஜூம் பண்ணாக்க தெரிய மாட்டேங்குது சரியா. இடையில நிறைய கம்பி இருக்கு. ஸோ அதனால அந்த கம்பியில ஃபோக்கஸ் பண்ணுது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வெள்ளைப்புலி தூங்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல, இந்த புலிங்க எல்லா விலங்குகளும் தூங்கிட்டு தான் இருக்கு. அங்கே பாருங்க, அங்கே ஒன்று இருக்கு, அரிக்குது போல பாவம். எந்திரிக்கிறாங்க. எவ்வளவு மெதுவா எந்திரிக்கிறான் பாருங்க. என்ன இது வேட்டையாட போறானா? எதுவும் பார்த்துட்டானா? மெதுவா நகர்றானே, வேட்டையாட போகுது. இதே பார்த்துட்டு பதுங்கிதான் போறான்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்னும் ஸ்லோ மோஷன்ல போடல, நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. நடக்கிறதே அப்படிதான் நடக்கிறான். என்ன எதை அட்டாக் பண்ண போறான்? ஒருவேளை அந்த புலியவே அட்டாக் பண்ண போறானா? தூங்குற புலியை வேட்டையாடுற மாதிரி தான் மெதுவா போயிட்டு இருக்கான் இந்த வெள்ளை புலி. இவ்வளவு மெதுவா போறானே. மேல உள்ளவனும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பாக்குறான் என்னன்னு. நடக்கிறதே அப்படிதான் போலங்க. இல்ல சார், அது நடக்கிறதே அப்படிதான். நடக்கிறதே பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கலாம்.
முழு சோம்பேறியா இருப்பான் போல் இருக்கு. இந்த புலி வகை இப்படிதான் நடக்குமா? நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோவும் லைக் போட்டு பாருங்க, அதுவுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அந்த பக்கம் வந்துட்டான். ஸோ அந்த பக்கம் போய் கவர் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். முழு உருவமாக படுத்துட்டாங்க மறுபடியும் வந்து. அவ்வளோதான் போல உங்களுக்கு டியூட்டி, அவ்வளோதான். எந்திரிச்சு ஆளுங்க நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தினாப்புல, நடத்திட்டு மறுபடியும் போய் படுத்துட்டாப்புல. இனிமேல் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த வெள்ளைப்புலி இருக்கு பாருங்க, அங்க இருக்கேன். வெள்ளைப்புலி தூங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. என்ன பாக்குறீங்க? எனக்கு யாரா இங்க வந்து பார்த்துட்டு கேட்கல. ஏதோ வயிறு பிரச்சனை போல. அவன் தூங்கிட்டான். இது பார்த்தீங்கன்னா விஜய் தளபதி விஜய் படத்தில் வரக்கூடிய சுப்பிரமணி தான் இவர். இங்க 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் ஓடிட்டான், ஓடி படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி இவர் மட்டும்தான் இருக்காப்புல. இவரும் படுக்கைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு, தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. நான் சொன்னல, இங்க உள்ள விலங்குகள் ஃபுல்லாக முழுவதும் இந்த அடைச்சி போட்டு வளர்க்குறதுனால அதோட பரிணாமமான வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதே மறந்துச்சு பாருங்க. அவ்வளோதான். ஏழு விலங்குகள் ஃபுல்லாக தூக்கத்தில் தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு நாய் அப்படின்னு நினச்சிடாதீங்க, இது வந்து நரி. ஆனால் நாய் மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டோம், நம்ம வீடியோவில் பாருங்கள். இந்த இது வந்து கரடிங்க. இங்கே வந்து 2 கரடி இருக்குது, ரெண்டுமே ஏதோ நோண்டிகிட்டே இருக்குது. என்னங்க ஆச்சரியமா ஏதோ ஒன்று தெரியுது பக்கத்தில். மயிலா? மயில் மாதிரியே ஒன்று நிற்கிது எனக்குள்ள. எதுங்க நான் காமிக்கிறேன். இது கரடி. ஆமாம் கரடி. இது ஏதோ புலி நோண்டி வேலை பார்த்துட்டு இருக்குது. ஆனால் என்ன வேலை பார்க்குறதுன்னு இங்கே பாருங்க, மயில் எங்கே நிற்கிதா, கரடியும் இங்கேயே நிற்கிது. கரடியும் மயிலும் நண்பர்கள் போல. இங்கே பாருங்க, இந்த பள்ளத்தில் இறங்கி நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க போல. ஆமா, இங்க பாருங்க. இப்போ இன்னொரு புலியை தான் பார்க்கறதுக்காக இப்போ போயிட்டு இருக்கோம். இதோட ஒரிஜினல் நம்ம ஏரியா கிடையாது. ஒரே சத்தமா இருக்குங்க. போடுற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்டுச்சு. கேமரா ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு தெரியல. டேட்டா சொன்னால் நம்ம பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கன் வரும், அதே கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா நம்ம கூட ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம டேட்டா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மோட்டோ விளாக்ஸ் போடுறோம், அந்த விளாக்ஸ் சம்மந்தமாக உள்ளதை போடுறோம். நம்ம டேட்டா ரீஜனில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புறங்களையும் ரூரல் ஏரியாஸ்லையும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு அதை விளாகாக எடுத்து நம்ம வந்து நம்ம சேனல் போகிறோம். கண்டிப்பாக நம்ம டெல்டாஸ் தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். இது பாருங்க, இது வந்து வங்கப்புலி, பெங்கால் டைகர். இங்கே வந்து 2 இருக்கு, அங்கிட்ட இருக்கு பாருங்க, ஒன்று தூங்கிட்டு இருக்கு. இவன் வந்து முடிச்சுட்டு இருக்கான், ஏன்னா படுத்துருக்கான். அவன் இப்போ தான் எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வாழை பாருங்க எப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கான் லேசாக. அவன் தூங்கிட்டு இருக்கானா, எந்திரிக்க போகிறான்னு நினைக்கிறேன். எந்திரிங்க புளியாரே, வங்க புளியாரே, கொஞ்சம் எந்திரிச்சு எல்லாருக்கும் ஷோ காமிங்க. எந்திரிக்கலங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான மான் வகை, நீல மான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். காமிக்கிறேன் பாருங்க.
நீலமான் இதோட பேர். இது மான் மாதிரியே இல்லை முதல்ல. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மளோட பாக்குது மாடு வகையை சேர்ந்தது இது. போய் ஹைட் பண்ணா அதையும் மீறி நீங்கள் பார்க்குறீங்க. ஃபுல்லாக ரொம்ப பெரிய ஒரு நிலத்தில் வந்து இதை கட்டி போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு 3-4 ஏக்கரில் வந்து இந்த மாடுகளுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட நான் அந்த வண்டலூர் சீரிஸை முடிச்சுக்கிறேன். டெல்டாஸ் வந்து நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வீடியோவில் இன்னொரு இடத்துல இருந்து நான் வீடியோ போனேன். டெல்டாஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற கொடுத்துருங்க. கண்டினியூஸாக எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.